ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் ரிலீஸ் பத்தின லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் டிடிடிஏ அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன தேதிகள்ல என்னென்ன புக்கிங் இருக்கு அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷனும் அது கூடவே இன்னைக்கு டிடிடில இருந்து வந்திருக்க முக்கியமான அப்டேட் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன மாதிரி இருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல நீங்களும் திருப்பதி போறதுக்கான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஏப்ரல் மாசத்துக்கான டிக்கெட் இந்த மாசம் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்பயுமே ஒவ்வொரு மாசமும் என்னென்ன டிக்கெட் எந்தெந்த தேதிகள் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணுவோம். இந்த முறை வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்றனால அதுக்கான அப்டேட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசியாக பார்க்கும்போது டிடிடிஏ அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்டில் டிக்கெட் ரிலீஸ் பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங் ஏப்ரல் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற 18ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 4 சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத, பத்மாராதனா. சுப்ரபாத சேவா அப்படிங்கிறது எல்லா நாட்கள்லையுமே நமக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டோட கவுண்டிங் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஒரு நபருக்கு 120 ரூபா தான். ஸோ செலக்ட் ஆனீங்க அப்படின்னா விஐபிலாம் எந்த அளவுக்கு போயிட்டு தரிசனம் பார்ப்பாங்களோ அந்த குலசேகர படி வரைக்கும் போய் தரிசனம் பார்க்கலாம். ஆனால் இந்த டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங் 18ஆம் தேதி. ரெண்டாவது புக்கிங் ஏப்ரல் மாதத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த 4 சேவால நீங்க எந்த சேவா புக் பண்றீங்களோ அந்த சேவாவையும் பார்க்கலாம், பிளஸ் தரிசனமும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் தான். வெயிட்டிங் டைம்லாம் நமக்கு பெருசா இருக்காது. அதுவும் இல்லாம இப்ப என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, 300 ரூபா தரிசனம்லாம் புக் பண்ணா நிறைய தூரம்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த தரிசனம் நீங்க ட்ரை பண்ணலாம். இது வர்ற 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனோட டிக்கெட் ஏப்ரல் மாசத்துக்கு ஓபன் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஏப்ரல் மாசத்துல ஒரு நாள் தரிசனம் போகலாம். ஸோ இந்த டிக்கெட் பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம தனித்தனியாக அந்த டிக்கெட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம். ஸோ இது ரெண்டாவது புக்கிங். 21ஆம் தேதி 2 புக்கிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 புக்கிங்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் உங்களுக்கு. சில பேர் நான் பார்த்துருக்கேன், நானே ஃபேஸ்புக்லாம் பார்த்துருக்கேன், ஒரு டிக்கெட்டுக்கே கிட்டத்தட்ட 2000 ரூபாயெல்லாம் சார்ஜஸ் பண்ணுறதாலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரீ டிக்கெட்டுக்கு அதிகமாக யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாற தேவையில்லை. டிடிடியை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அப்படி ஃப்ரீயாக கொடுத்தா ஏன் நிறைய பேரால் புக் பண்ண முடியல, ஸோ அது ரொம்ப டிமாண்டாக இருக்கிறனால தான் நாங்கள் இவ்வளோ காசு வச்சு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அப்படி அங்க பிரதர்ஷனம் கிடைக்கலன்னா 300 ரூபா டிக்கெட் நீங்களே புக் பண்ணிக்கோங்க. யாரையும் ஏஜென்ட்டுக்குள்ள நம்பியோ இல்லை யாராவது தெரியாதவங்க நீங்கள் டிக்கெட் தருவோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்களே ட்ரை பண்ணி புக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது பெஸ்ட்டு. இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச நெட் சென்டரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்னோட சஜஷன் தான். டெசிஷன் நீங்கள் தான் எடுத்துக்கணும். அதே நாள் உங்களுக்கு காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் ஆகும். இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் மட்டும்தான் உங்களுக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கணும். 65 ப்ளஸ் இருக்கணும். கூட போகிறவங்களுக்கு 50 ப்ளஸ் இருக்கணும். இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன கேட்டகரியில் போகிறீங்களோ அதுக்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணி நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி இருக்க 3 புக்கிங். அதுக்கு அடுத்தது 24ஆம் தேதி அன்னைக்கு 300 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இது காமனாக எல்லாருமே புக் பண்ணக்கூடிய டிக்கெட்டு தான். ஸோ இந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணவங்களுக்கு அக்கமடேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் தலக்கோனா லொக்கேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலைக்கும் சரி திருப்பதிக்கும் சரி அக்கமடேஷன் நம்ம புக் பண்ணணும்னா மினிமமாக 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அது என்ன டிக்கெட்டாக வேணாலும் இருக்கலாம். மினிமமாக 2 பேத்துக்கு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு புக்கிங்கான லிங்க் காட்டும். இப்போ ஒரு சிலர் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா,
முதல் நாள் போயிட்டு நாங்கள் கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த நாள் திருமலைக்கு போய் தர்ஷன் பார்க்கலான்ற ஒரு பிளானில் நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் கீழே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 பேர் 6 பேர் இந்த மாதிரி போகிறீங்கன்னா ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா 300 ரூபா டிக்கெட்டை ஒரு மொபைல் நம்பரில் ஒரு 3 பேர்த்துக்கும் இன்னொரு மொபைல் நம்பரில் 3 பேருக்கு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு, அது திருமலை ஆகட்டும் கீழே திருப்பதி ஆகட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரே புக்கிங்ஸில் 6 பேர்த்துக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு ரூம் புக் பண்ணதான் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும், திரும்ப நாம் புக் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா திருமலா திருப்பதி 2 இடத்துலையும் அக்கமடேஷன் உங்களால் புக் பண்ணிக்க முடியும். ஸோ ரீசன்ட் டேஸில் அப்படி தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கிங்க, அதுக்கேற்ற மாதிரி புக்கிங்கில் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இன்னொரு விஷயம். இது வந்து உங்களுக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பத்மாவதி தாயார் கோவிலோட பிப்ரவரி மாதத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட் வந்து 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் கூட தர்ஷன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நம்ம அதில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த புக்கிங் என்ன அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட். எப்படி ஜனவரியில் வந்து நம்ம வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்குலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஹோம் டிக்கெட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு புக் பண்ணுறதுக்கு. பிப்ரவரி மாதத்துக்குலாம் அந்தளவு உங்களுக்கு எரர்லாம் வராது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்துக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிர ஹோமத்தோட டிக்கெட் வர்ற 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது பிப்ரவரி மாதம் சம்மந்தப்பட்டு. மார்ச் மாதத்துக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா பிப்ரவரி மாதம். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 300 ரூபா டிக்கெட் இது மட்டும்தான். ஒரு நாளைக்கு 150 டிக்கெட் ஆன்லைனில், ஆஃப்லைன்லேயும் அதே மாதிரி 50லேருந்து 100 டிக்கெட்டுக்குள்ளே அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான பிப்ரவரி மாதத்தோட சேவா டிக்கெட்டும் வர்ற 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு ஏப்ரல் மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்குமான எல்லா புக்கிங்கோட டோட்டல் அப்டேட்டு. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக்கிங்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிப்ரவரி மாதத்துக்கும் ஏப்ரல் மாதத்துக்குமான எல்லா புக்கிங்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டுமே டிடிடி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஸ்ரீவாரி சேவா வாலண்டியர் சேவா இருக்கு இல்லையா, ஸோ அதோட புக்கிங் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸில் கொடுப்பாங்க. இல்லைனா வாலண்டியர் சேவா புக் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் 27ஆம் தேதி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வைகுண்ட துவார தரிசனத்தோட அப்டேட் என்ன மாதிரி இருக்குன்னா 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5:30 மணிக்கு 19ஆம் தேதிக்கான ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு நாளைக்கு வரைக்குமா இருக்குமா அப்படின்றது க்ரௌட் இருக்கிறத பொறுத்து தான். ஆனால் கூட்டம் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. மேபி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த லீவு வருது இல்லையா, ஸோ அதனால நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இப்போ ஸ்டேட்டஸ். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி 19ஆம் தேதி போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த டிக்கெட் இன்றைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா 20ஆம் தேதியோட டோக்கன் 20ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு தான் கொடுப்பாங்க. 20ஆம் தேதி அன்றைக்கி ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை டோக்கனும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மற்ற நேரடி சர்வதர்ஷனமும் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் இன்றைக்கி யாராவது போகிறீங்கன்னா 19ஆம் தேதிக்கான டோக்கன் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 5:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு வந்து 42,617 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏர்லி மார்னிங் 1 மணிலேருந்து ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நைட்டு 12 மணிக்குள்ளார நமக்கு வந்து வைகுண்ட துவார தரிசனத்தோட கதவுகள் மூடப்பட்டு தரிசனம் வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்லாட்ஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டு உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ்ங்க. யாருக்காவது எஸ்எஸ்டி டோக்கன் வேணும்னா விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு 19ஆம் தேதிக்கான டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். இன்றைக்கி 16ஆம் தேதி நீங்கள் 17, 18 2 நாள் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வைகுண்ட துவார தரிசன டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து பார்க்குறதில்ல, சேம் டே மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. நேற்று கூட நைட்டு 10 மணிக்கு தரிசன டைம் இருந்துறவர் காலையிலே போய் தரிசனம் பார்த்துட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நைட் ஸ்லாட் இருக்கிறவங்க கூட காலையில் ஒரு 11, 12 மணிக்கு போனது கூட அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு 2:30 மணி ஸ்டேட்டஸ் படி 300 ரூபா தர்ஷன் கியோட லைன் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க.
இது நேற்று போனவங்களும் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வைக்கல, ஆனால் வந்து லைனில் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மணி நேரம் பக்கமாக லைன்லேயே போனோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் கிடையாது. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்மளை லைனில் வந்து அப்படியே வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் 300 தர்ஷன் கியூவோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். நீங்களும் எப்படி தர்ஷன் பார்த்தீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், திருமலைக்கு நீங்கள் வந்து தரிசனத்துக்கு உங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ரொம்பவே ஒரு சோகமான இன்சிடெண்ட்டும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸான ஒரு விஷயமாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சிறுவன் வந்து 3 வயசு சிறுவன் வந்து தவறி விழுந்து மாடியிலேருந்து தவறி விழுந்து திருமலையில் இறந்து போன விஷயம் வந்து நியூஸ்லேயும் அப்டேட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆந்திர மாநிலம் கடப்பாவை சேர்ந்த சீனிவாசுலு அப்படிங்கிறவர் அவரோட குடும்பத்தோட திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிருக்காரு. இலவச தரிசன டோக்கன் வாங்கிட்டு தலைமுடி காணிக்கை வந்து கொடுத்துட்டு முதல் மாடியில் இருக்க வராண்டாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கே விளையாடிட்டு இருந்த அந்த சின்ன 3 வயசு பையன் வந்து அந்த தடுப்பு கம்பிக்கு இடைவெளியில் வந்து வழியாக முதல் மாடியிலேருந்து கீழே தவறி விழுந்துட்டதாகவும் உடனே அந்த பையனை மீட்டு சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து அங்கே செக் பண்ணும்போதே அந்த பையன் ஏற்கனவே இறந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட குழந்தைங்க, ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு குறும்பு பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் இருக்கீங்க, செகண்ட் ஃப்ளோரில் ரூம் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்க எப்படி விளையாடுறாங்க, அந்த இடம் சேஃபாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தரிசனத்துக்கு போகும்போது எவ்வளோ ஒரு விஷயங்களை பார்த்துட்டு போவோம். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறீங்கன்னா எந்த இடமா இருக்கட்டும் சேஃபாக போயிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து நேற்று 71,417 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு காலையில் ஸ்லாட்டாக இருந்தால் ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கலாம். மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டாக இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகிடுது. 300 ரூபாய்க்குமே அதே மாதிரி தான். ஏன்னா க்யூலேயே நம்ம வந்து நின்று போகும்போது உங்களுக்கு டைம் வந்து அந்த மாதிரி தான் ஆகுது. இதுதான் இன்னைக்கு தரிசனத்துக்கான அப்டேட். நீங்களும் வைகுண்ட துவார தரிசனத்தப்போ தரிசனம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம திருவண்ணாமலை ரிலேட்டடான அப்டேட்ஸும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்குன்னு தனியாக நமக்கு டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து நம்ம சேனலில் கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தர்ஷன் போகிறதுக்கு பிளான் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில் 300 ரூபா டிக்கெட் மோசடி 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி சிறப்பு தரிசனத்துக்கு போலி டிக்கெட் மூலம் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கியூ வளாகத்தில் தரிசனம் செய்ய சென்ற போது 300 ரூபா டிக்கெட் போலியான டிக்கெட் என்று விஜிலன்ஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. லட்சுமிபதி பணியில் இருந்தபோது இந்த டிக்கெட்டுகளை டாக்ஸி டிரைவர்கள் அதிக விலைக்கு விற்பதை சிறப்பு கவுண்டர்கள் ஊழியர்கள் கண்டுபிடித்தனர். இந்த கும்பலை சேர்ந்த 5 பேர் வந்து கைது செஞ்சு விசாரணை நடத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம புக் பண்ணிக்கணும், ப்ளஸ் நம்ம யாரையும் நம்பி புக் பண்ணி கொடுப்பாங்க ப்ராப்பரான டிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது. அதுவும் இலவசமாக டிடிடியே கொடுக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டுக்கு நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. சப்போஸ் வந்து ஓல்டு டிக்கெட்ஸ் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணி கலர் பிரிண்டில் நமக்கு எடிட் பண்ணி கொடுத்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அங்கே டிடிடியில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது சப்போஸ் இது ஃபேக்கான டிக்கெட்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்று தர்ஷனமும் பார்க்க முடியாது, இன்னொன்று நம்மளோட அமௌண்ட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருப்போம். டிக்கெட்டுக்கான காஸ்ட்டு, நம்மளோட டைம், இது எல்லாமே தர்ஷனம் பார்க்க முடியல அப்படின்னும் போது ரொம்ப சிரமமான விஷயங்களை நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் தெரியாத நபர்களை நம்பி ஏமாறுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. புக்கிங் தெரியலைன்னா நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். இல்லைனா நேரடி சர்வ தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.